ஓட்டுநர் பயிற்சிக்கு கட்டணம் நிர்ணயம் செய்வதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் ராஜபாளையம் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி சங்க செயலாளரான குருமூர்த்தியை அலுவலகத்தில் புகுந்து மற்ற ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் தாக்கியதாக கூறப்படுவது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் அந்தோணிராஜ். வணக்கம் அந்தோணிராஜ், இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பெரிய சுரக்காய்ப்பட்டி தெருவைச் சேர்ந்தவர் குருமூர்த்தி. இவர் ராஜபாளையத்தில் ஓட்டுநர் பயிற்சி வைத்து நடத்தி வருகிறார். மேலும் குருமூர்த்தி தனது அலுவலகத்தை ராஜபாளையம் காந்தி சிலை ரவுண்டானா அருகே மருத்துவமனை எதிரில் உள்ள அருணாச்சல ஈஸ்வரர் கோவில் காம்ப்ளெக்ஸில் வைத்துள்ளார். ஓட்டுநர் பயிற்சி பள்ளி சங்க செயலாளரும் இருந்து வந்த குருமூர்த்திக்கும் மற்ற ஓட்டுநர் பயிற்சி உரிமையாளருக்கும் இடையே கட்டணம் குறித்து சமீபமாக பிரச்சனை நடந்து வந்துள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு குருமூர்த்தி தனது அலுவலகத்தில் இருக்கும் பொழுது மற்றொரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளியைச் சேர்ந்த வேல்முருகன் உட்பட 6 பேர் அவர் அலுவலகத்திற்கு வந்து குருமூர்த்தியிடம் கட்டண நிர்ணயம் குறித்து தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குவாதம் முற்றி இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. கைகலப்பில் குருமூர்த்தி அலுவலகத்தில் வைத்து மற்றொரு பயிற்சி உரிமையாளர் வேல்முருகன் உட்பட 6 பேர் குருமூர்த்தியை சராமரியாக தாக்கியுள்ளனர். இதில் குருமூர்த்தி பலத்த காயமடைந்தார். அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்து கடைக்காரர்கள் வந்த நிலையில் மற்றொரு பயிற்சி பள்ளி உரிமையாளர் அந்த இடத்தை விட்டு கலைந்து சென்றனர். இந்த நிலையில் சம்பவம் குறித்து ராஜபாளையம் வடக்கு காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பலத்த காயமடைந்த குருமூர்த்தியை மீட்டு ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் தாக்குதல் சம்பந்தம் குறித்து ராஜபாளையம் வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குருமூர்த்தி மற்ற பயிற்சி பள்ளி உரிமையாளர்களால் சராமரியாக தாக்கப்பட்ட அவர் அலுவலகத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட வேல்முருகன் உட்பட 6 பேரை தேடி வருகின்றனர். குருமூர்த்தி தாக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதியில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.